வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் ரோமர் 1 21 வசனத்துக்கு போவோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த இடத்துல பார்க்குறோம், நம்ம God is God. We have to worship Him and we have to glorify Him. We have to praise Him. முந்தைய பார்த்தோம், இதற்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். And in addition, God has given the earth to us in responsibility. We have to rule the earth. இப்போ அந்த ரூலிங் கெப்பாசிட்டி எப்படி போகுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம். இப்போ மகிமைப்படுத்தலை அப்படின்னா அவர் தேவன் அப்படின்ற ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு அவர் தான் இதை கிரியேட் பண்ணார், கிரியேட்டர். ஆகவே நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். He created the whales, He created the sun and moon, He created everything, and He created me. இந்த உணர்வு நம்மளுக்கு வேணும். இது இது இருந்தால் தான் அந்த கிரியேட்டரை நம்ம மகிமைப்படுத்த முடியும். இது இல்லைன்னு சொன்னால் we will lose the way of life. நான் வர்றதுக்கு முன்னால் ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன், கிளிப் பார்த்துருந்தேன். வாட் வாஸ் ராங் வித் த ப்ரீவியஸ் அமெரிக்கன் ரூலர்ஸ் அப்படின்னா, they were not worshipping the Lord and they were trying to create their own gods. that is, தங்களை தாங்களே மகிமைப்படுத்துறது அது ஒரு ஐடல் வர்ஷிப் மாதிரி தான். எல்லாம் அந்த மாதிரி படுத்திக்கிட்டு கடைசியில் in the name of freedom. God wants us all to be free. Free from sickness, free from disease, free from everything, bondage, we free from Satan. ஆனால் அவங்க they walked right through into Satan's clutches. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது தெரியும், சேட்டன்ஸ் சர்ச்சில் இருக்கிறவங்களை பொதுவாக they drink blood. ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுலேருந்து blood குடிப்பாங்க. இப்போ நான் சொல்லும்போது இது வெளியே ப்ராபகேட் ஆச்சுன்னா நிச்சயமாக என்னையும் அட்டாக் பண்ணுவாங்க. அதை பற்றி கவலை இல்லை, உண்மையை சொல்லணும். பண்ணும்போது பிசாசானவன் அவங்களுக்கு வேறு விதமான ஒரு வல்லமையை கொடுக்குறான். அந்த வல்லமை என்னால் இன்றைக்கி பாருங்கள், நம்ம தேசத்தில் பார்த்திங்கன்னா கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு குரூப் இருந்துருச்சு. இந்த குரூப் கடவுள் இல்லாமல் காற்று எப்படி வரும், அதாவது போட்டுக்கு அவருடைய செய்கைனாலேயே there is a God and he expects us to worship himன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ கடவுள் இல்லாமல் எப்படி நம்ம நாமே உண்டாக்கணும் பாருங்கள். அதுக்கு ஒரு தியரி. மீன்லேருந்து வந்தோம், குரங்குலேருந்து வந்தோம், எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்தோம். இல்லை இப்போ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். 100 வருஷத்துக்கு முன்னால் தான் பிளேனை கண்டுபிடிச்சாங்க. 100 மேபி 120 வருஷத்துக்கு முன்னால் தான் பிளேனை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக இன்றைக்கி சூப்பர் பிளேன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, வெரி பிக் பிளேன்ஸ். அதுக்கு முன்னால் எத்தனையோ பேர் பறக்க ட்ரை பண்ணி உழுது செத்துருக்காங்க. கடைசியில் ரைட் பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்குறோம். இது ஏன் சொல்ல வரேன்னா, 100 வருஷத்தில் அவங்க கண்டுபிடிச்சாங்க. தேவனை கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்குறாரு ஆண்டவர். ஸோ they calculated, the Wright brothers calculated the timings as எந்த ஒரு வாகனமும் 160 knots ஸ்பீடில் போகும்போது it becomes eligible for lift. இது முதல்ல வேதத்தை அறிந்து அவர்கிட்ட உண்மையாகவே கற்றுட்டு இருந்தோம்னா இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ரைட் பிரதர்ஸ் இதை கண்டுபிடிச்சி then they created ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகிடும். then they needed one thing, that is அந்த த்ராட்டில் பிடிச்சி இழுக்க வேண்டியது. பிளேனில் த்ராட்டில்னா ஒரு லீவர் இருக்கும், அந்த லீவர் இழுத்தவொடனே தன்னால்
டேக் ஆஃப் ஆகிடும். அந்த ஸ்பீடுக்கு அப்படி டேக் ஆஃப் ஆகிடும். இதை கண்டுபிடிச்ச உடனே தே பி சக்ஸஸ்ஃபுல். தென் த இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் டெவலப்பிங். இதே மாதிரி தான் நம்ம இது தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை, அவர் தன்னை தேடுகிறதுக்கு பலன் அழிக்கிறவர் என்று நம்ம விசுவாசித்து அவர் தேட போனோம்னாலே நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். இதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிறவன், இதெல்லாம் முட்டாள்னு சொல்லிட்டு மேபி அந்த சீசன்ஸ் அண்ட் டைமிங்ஸில் இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தெம். ஐ எம் நாட் பிளேமிங் எனிபடி, ஐ எம் நாட் பிளேமிங் எனி XYZ ஆர் நாட். நிறைய ஏத்திஸ்ட்டை பார்க்குறோம். கடைசியில் ஒரு நாள் என்ன சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையிலையும் கடவுள் இடைப்பட்டோன்னே வேறு மாதிரி பேசிட்டு போய்ட்றாங்க. இங்கே தேவனை அறிந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இது எல்லாத்தையும் உருவாக்குனவர் அப்படின்னு சொல்லும்போது காட் அப்படின்னு வருது. தென் தேவன் என்று மகிமைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கடவுளை அதுதான் எல்லாத்தையும் உருவாக்குனவர் சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is Lord ன்னு பாடுவோம். ஆட்டோமேட்டிக்காக we start praising and worshiping God. இதனால் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் சீர்குலைந்து போகிறது. கண்ட தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸ் வெற்றியை நோக்கி போகிறதுக்கு உரிய தாட்ஸாக இருந்தால் ரைட். வெற்றி நோக்கி போகாமல் நம்ம தோல்வியை நோக்கி போகிற தாட்ஸாக, இதுதான் பிசாசன் கொடுக்கறது. வேணும் தோல்வியை நோக்கி செய்து வச்சுருவான். அந்த தாட்ஸ் வரும்போது யோசனை பண்ணுறோம். அந்த தாட்ஸில் ஃபெயிலியர், தாட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், தாட்ஸ் ஆஃப் டிஸ்கஸ்டிங் திங்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் பேன் பண்ணாங்க. தேர் இஸ் ஒன்லி 2 sexes ஆர் தேர், மேன் அண்ட் உமன். அது கரெக்ட், பிப்ளிக்கலி இட்ஸ் ரைட். இதில் நடுவில் அவங்களுக்கு என்ன ஃப்ரீடம் வந்துச்சுன்னா நான் என்ன வேணால் செய்வேன். சாரி, ஃப்ரீடம் வந்துச்சு, தாராளமாக கடலில் போய் 30,000 அடி இடத்துல உலாவிட்டுருங்க, அதுக்கு ஃப்ரீடம் இருக்குல்ல. ஏன் போக முடியல? பிகாஸ் இட்ஸ் நாட் நேச்சுரல். தட் இஸ் ஹியூமன் பாடி cannot fit into that. We have been created with but our thoughts and imaginations are very wide. அதாவது ஒரு இதுக்கு சொல்கிறேன், இங்கேருந்து we want to fly to go to அமெரிக்கானா ஒரு செகண்டில் போயிடுவோம். பட் அவர் பாடி ஹஸ் லிமிட்டேஷன்ஸ். அதுக்கு ஒரு பிளெயினை பிடிச்சி ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி அதுக்கு போனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்செலாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு துணியெல்லாம் அடுக்கிட்டு போகணும். ஏர்போர்ட்டில் போய் இமிக்ரேஷன் தாண்டி தென் பிகம் அ இன்டர்நேஷ்னல் சிட்டிசன் ஆகி அதுக்கப்புறம் தென் எங்கெங்கோ போய் ஆஃப்லோட் ஆகி கடைசியில் ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போக முடியும். அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் ட்ராவல் வரும். சரி, இதெல்லாம் யோசனை பண்ணும்போது ஏன் நம்மளால் செய்ய முடியல? பிகாஸ் God has deliberately put us into this body, but make use of this body. அந்த இதை கர்த்தர் சொல்கிறாரு. இதை பெஸ்ட்டை எப்போ யூஸ் பண்ணலான்னா when we realize that God only created us and He wants to use us அப்படின்னு சொல்லும்போது we have to rely on the Lord God. Then we will start depending on Him and we will be successful. நான் இப்போ சிந்தனைகளாலே வீணரானா உணர்வு இருதயத்தில் உணர்வு வேணும். இப்போ ரோட்டில் ஒரு ஆள் போகிறான். இப்போ நீ பாருங்கள், இந்த பழைய காலத்தில் நம்மெல்லாம் பிச்சைக்காரங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபப்படுவோம். இப்போ பிச்சைக்காரங்களை நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாங்க. அந்த மாதிரி நிலைமை போயிடுச்சு. இந்த ரோட்டில் இருக்கிறவன்னா பெரிய, அதாவது அன்றைக்கி ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். வந்தான், காரில் இறங்குறான் ஒருத்தன். அவன் டக்குன்னு கிழிஞ்ச ட்ரெஸ் மாட்டுறான். கிழிஞ்ச ட்ரெஸ் மாட்டி கொடுக்குறவங்களுக்கு ஒரு
500 நோட் எடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு கேட்குறான். கையில் ஏடிஎம் கார்டும் சாரி ஒரு கிரெடிட் கார்டும் ஒன்று இது இருக்குது. பிச்சைக்காரனுக்கு அந்த மாதிரி. அந்த காலத்தில் பிச்சைக்காரன் தான் ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்றைக்கி பிச்சைக்காரன் பணக்காரன். சரி, எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், பட் லெட் அஸ் திங்க் அபவுட். இப்போ எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற மனுஷன், பட் தேர் திங்கிங் தேர் அட்வான்சிங் இன் எவ்ரி ஏரியா. இப்போ லெட் அஸ் see, இப்போ 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இங்கேட்டில் சகலவிதமான ஆறுதல்களின் தேவனாக இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு இந்த இடத்துல. அப்போ யாரோ ஏதோ இழந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னொன்று, let us read Galatians 3:1 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னொரு இடத்துல மட்டும் கிருபையின் தேவன் போட்டிருக்கோம். இப்போ இதே எபேசியருக்கு வந்துடுங்க. 6ஆம் அதிகாரம். இங்கே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில். அப்போ பிக்கஸ்ட் வெப்பன் வாட் காட் ஹஸ் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் God has given us defensive weapons and offensive weapons. இந்த offensive weaponsல praise என்னும் துதி இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி இன் சம் அதர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இட் வில் பி ப்ரைஸ் காட்னு போட்டிருக்கோம். ஆண்டவரை துதிக்கும் துதியினாலே. இப்போ பண்ணும்போது, ஏனென்றால் இது பண்ணும்போது துதிக்க அதிக கிருபை பெறும், ப்ரொடெக்ஷன் வரும். ஆண்டவரை கனப்படுத்த நம்ம சிந்தனைகள் சரிப்படும்.